செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோர கடையில் நிறுத்தப்பட்ட கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார், இந்த காரானது எப்படி தீப்பிடித்தது? காரில் இருந்தவர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரம் செந்தில்குமார். சென்னை சோழிங்கநல்லூர் அக்கரை பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனது குடும்பத்துடன் சேலம் சென்று மீண்டும் சென்னைக்கு திரும்ப கொண்டிருந்தார். அப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அரப்பேடு கூட்ரோடு என்ற இடத்தில் தனியார் காபி ஷாப் 99 காபி ஷாப்பில் தனது குடும்பத்துடன் சென்று உணவருந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென காபி ஷாப் முன் நிறுத்தியிருந்த கார் தீப்பற்றி இருந்தது. இதனால் கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வாடிக்கையாளர் மற்றும் ஊழியர்கள் ஓட்டம் பிடித்தனர். உடனடியாக காபி ஷாப் மூடப்பட்டு அங்கே நின்று கொண்டிருந்த மற்ற கார்களையும் அப்புறப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கார் தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து தகவல் இருந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் எரிந்து கொண்டிருந்த கார் தீயினை அணைத்தனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள தனியார் உணவகத்தில் இந்த கார் தீப்பிடித்து இருந்ததால் ஏற்பட்ட பயங்கர புகையால் தேசிய நெடுஞ்சாலையில் இரு திசையிலும் அந்த வாகனங்கள் மெதுவாக உகுந்து சென்றன. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.